மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவசமாக கார் கொடுக்க போறேன்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சட்டசபையில் அறிவிச்சிருந்தாரு. இதற்கு நிறைய நபர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முக்கியமாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எதற்காக சார் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க கார் கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட சட்டமன்றம் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 70% உறுப்பினர்கள் கார் வச்சிருக்காங்க. அதுவும் நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பல கோடிகள்ல கார் வச்சுட்டு சட்டமன்றத்தில் வர உறுப்பினர்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க 234 நபர்களுக்கும் கார் கொடுக்கறது சரியா சார்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி வச்சிருந்தோம். இதற்கு தாவேகாவை சேர்ந்த நபர்கள், உங்களுக்கு எல்லாம் இது தெரியாதுப்பா, இது புரோட்டோகால், எல்லாருக்குமே எல்லான்னு எங்கள் தளபதி நினைக்கிறாரு, அப்படி இப்படின்னு நிறையா உருட்டிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, 234 நபர்களுக்கும் காரு கொடுக்குறேன்னு சொன்ன விஜயால் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுடைய கடனையும் தள்ளுபடி செய்ய முடியல? கஜானா காலியா இருக்குன்னு தானே விஜய் அவர்கள் சொன்னாரு. அதுவும் முதல்வராக பதவியேற்ற அடுத்த நொடியே தமிழ்நாட்டுடைய கஜானாவே காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களே, நான் கூட என்னமோ நினைச்சுன்னு மேடையில் வாய் கூசாம பேசினவர் தான் இந்த விஜய். இன்னைக்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க கார் வாங்கி தரீங்கன்னா கடன் வாங்கி தானே வாங்கி தர போறீங்க. எதுக்குன்ற ஒரு 20 பேர்கிட்ட கார் இல்லாம இருக்குமா சார்? இல்ல ஒரு 30 பேர்கிட்ட இருக்குமா சார்? அந்த 30 பேருக்கு கார் வாங்கி கொடுங்க சார். அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறாரு, அவரெல்லாம் 2-3 பென்ஸ் கார் வச்சிருக்காங்க, அவரு எனக்கு இனோவா கார் கொடுங்கன்னு கேட்கிறாரு. மனசாட்சியே இல்லாம இந்த கார் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்துல எத்தனையோ ஏழை எளிய மாணவிகளுக்கு நீங்க இன்னொரு நல்ல திட்டத்தை கொடுக்கலாம், இன்னும் அவங்களுடைய உயர்கல்விக்காக அதை நீங்க செலவு பண்ணலாம். ஃபாரின்ல போய் படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்களுடைய கல்வி செலவை அரசு ஏற்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கார் 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வருங்க குறைஞ்சது. இந்த மாதிரி வீண் செலவு செய்யக்கூடிய தாவேகா அரசை கண்டித்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு கேள்வி கேட்டார். நம்ம வச்ச அதே கேள்வி தான் அவரும் கேட்கிறார். சார், நீங்க கார் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, டிஎம்கேல இருக்கக்கூடிய 59 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு கார் வேணாம் சார், நீங்க தமிழ்நாட்டில் நிதிநிலை சரியில்லைன்றீங்க, ஆல்ரெடி கடன் வாங்குறேன்னு சொல்றீங்க, இப்போ கார் கொடுக்கறது சரியா? யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க சார், அஃபிடவிட் பாருங்க, யார் யாரெல்லாம் அதில் கார் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் கொடுக்கலன்றதை செக் பண்ணிட்டு நீங்க கார் கொடுங்கன்னு சொல்றாரு. இதை பொறுத்துக்க முடியாம வேகமா எழுந்த நம்மளுடைய லாட்டரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சம்பந்தமே இல்லாம பேசுறாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கேள்வி கேட்டாரு? சார், நீங்க கார் கொடுக்க வேணான்னு சொல்ல, உண்மையிலே கார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுத்து கார் கொடுங்கன்ற கருத்தை உதயநிதி வைக்கிறாரு. இந்த ஆதவ் அர்ஜுனா எழுந்து என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் கூட தான் 2-3 வீடு இருக்கு, அவர் அரசு பங்களா வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட லெட்டர் கொடுக்கலையா? 2-3 வீடு நீங்க எதற்காக அரசு பங்களா கேட்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு நம்மளுடைய லாட்டரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? வளர்ந்து கெட்டவன் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு அவரை திட்டிட்டு இருக்காங்க. அது உண்மைதான் தோணுச்சு இது எனக்கு பார்க்கும்போது. ஏன்டா இவங்களை எல்லாரும் தற்கூரின்னு சொல்றாங்க, அதுவும் உண்மையா இருக்குமோ அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அவர் பேசும்போது. ஏன்னா அரசு பங்களான்றது ஆல்ரெடி இருக்குங்க. உதயநிதி ஸ்டாலினுக்காக புதுசாக இடம் வாங்கி பங்களாலாம் கட்டி தர போகிறது கிடையாது. ஆல்ரெடி அரசு பங்களா இருக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. கட்சிக்காரங்க வரது போகிறது அவருடைய வேலைகளை அவர் செய்யறதுக்கு அரசு பங்களா கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இதோடைய பின்விளைவு என்ன? ஒவ்வொரு காரும் நீங்கள் புதுசாக வாங்கணும், புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும். 234 கார் வாங்கணும்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அதுவே பல கோடிகள் வருது. இதுக்கும் அதுக்கும் ஆதவ் அர்ஜுனா கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இது ரெண்டுத்தையும் போட்டு நம்மளை குழப்பணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா? இதனால தான் இவர்களை தற்கொலைன்னு சொல்கிறதுங்க. இதை அடுத்தது எதனா உருப்படியாக பேசுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் நிர்மல் குமார் அவர்கள் இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாரு. செந்தில் பாலாஜி அவர்களை கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு இல்லை தவறுதலாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோயம்புத்தூரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டு இவராக தான் அவங்களுடைய வாயை கிளறாரு. இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், நான் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா மாண்புமிகு அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச. இல்ல மாண்புமிகு
பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம் 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதுதான் பேசணும். மாண்பு உறுப்பினர், இந்த வீடியோவை மக்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இந்த நிர்மல்குமார் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு பண்ணியிருக்காரு, மக்கள் காசை கொள்ளையடிச்சிருக்காருன்னா அவரை உடனடியாக கைது பண்ணுங்க. யார் வேணான்றது? நாங்கள் எதுனா வேணான்றோமா? மக்கள் சந்தோஷம் தாங்க படுவாங்க. மக்களுடைய பணத்தை ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான், அதற்காக அவனை நீங்கள் சிறையில் வைக்கிறீங்கன்னா தயவு செய்து வைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சட்டசபைக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கரூர் கம்பெனி ஓனர்ன்றீங்க. உதயநிதி ஸ்டாலின் எழுந்து உங்களை சங்கி அமைச்சர்னு சொல்கிறாரு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு முன்னாள் சங்கி தான். காக்கி ட்ரௌசர் போட்டுட்டு நீங்களும் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தீங்க தான். அதை நான் தவறாக சொல்ல மாட்டேன். நீங்கள் பின்பற்றின கொள்கை அப்படி. அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு. திரும்ப எழுந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்துட்டு இருந்த அமைச்சர்னு நான் சொல்லாமா, எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லான்ற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்புறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் யாரெல்லாம் பாத்ரூமில் உட்காந்துருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு தான் ஒரு அமைச்சர் வச்சுருக்காங்களான்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது நிர்மல்குமார் அவர்களே, முழுக்க இதில் தவறு உங்களோட தான். நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. கரூர் கம்பெனி நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க, கரெக்டா? அதற்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்தாரு, சங்கி அமைச்சர். ஆனால் மீண்டும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பாத்ரூமில் உட்கார்றாருன்றீங்க. அவர் பாத்ரூமில் உட்காரும் போது நீங்கள் தான் ஜக்கை வச்சுட்டு பக்கத்தில் நின்னீங்களா? 3 மணி நேரம் அவர் பாத்ரூமில் உட்காரும் போது எல்லாம் கேட்குறேன். உங்களோட மனநிலையெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் காலையில் எழுந்துச்சு நிர்மல்குமார் அவர்கள்லாம் பாத்ரூமே போக மாட்டீங்களா? இல்லை டியூப் எதனா இருக்கா உங்களுக்கு பின்னாடி? எதனா டியூப் எதனா கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? டைரெக்டாக 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்களா? மனிதனாக பிறந்தா யாராக இருந்தாலும் காலையில் பாத்ரூம் போய் தான் ஆகணும். நிர்மல்குமார் அவர்களே, நீங்கள் பாத்ரூம் போக மாட்டீங்களா? உங்களுக்கு பின்னாடி எதனா டேங்க் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா? இது என்ன கேள்வி? இது ஒருத்தன் வந்து பாத்ரூம் போகிறான்றதுக்காக நீங்கள் வந்து அதை சிறுமைப்படுத்துகிற விதமாக இது வரைக்கும் வரலாறுலே சட்டமன்றத்தில் இந்த மாதிரி கேவலமான பேச்செல்லாம் யாருமே பேசுறது கிடையாது. உங்கள் புத்தியை காட்டுது. மின்சாரத்துறையில் வந்து ஊழியர்களுக்கு ஒழுங்கான முறையில் சம்பளம் கொடுக்க வக்கில்ல, மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்தீங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்க நீங்கள்? இன்னும் மின்சார ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. பல வருடங்களாக வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் இருக்கோம், எங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்குங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை பண்ணுறதுக்கு வக்கு இருக்கா நிர்மல்குமார் அவர்களே? ஆர்எஸ்எஸ்ன்னு உங்களை சொன்னால் எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரர் தானே, முன்னாள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தானே, ஏன் கோவப்படுறீங்க? நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் கோவப்படணும். கோமாவில் இருந்தீங்களா நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போது? ஏன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னாலே ஏன் உங்களுடைய அவ்வளோ ஒரு கோவம் உங்களுக்கு வருது? நீங்களா பிடிச்சதுன்னு ஆர்எஸ்எஸ்ல போய் நிஞ்சிங்க. ஒரு அமைச்சர் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து இந்த தாவேக்காவை சேர்ந்த நபர்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமாக சட்டமன்றத்தில் பாத்ரூம் போகிறாரு, அதை போகிறாரு, இதை போகிறாரு, பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தற்கூரிகள் தான் இதுக்கெல்லாம் ஃபயர் விடுவாங்க. மக்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை எடுத்து இன்னொரு எம்எல்ஏ பேசுறாரு. அந்த வீடியோ பிளே பண்ற மக்களே நீங்க பாருங்க. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சன் சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல வந்து காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன், எதை பத்தியும் எதிர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா, அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ பேசுகிற பேச்சாங்க? ஏன் மக்கள் பிரச்சனையை சட்டசபைக்குள்ளே கொண்டு போய் பேசுனா நீ உக்காந்துக்கிட்டு என் தளபதியோட முகத்தை பார்க்கணும், எனக்கு ஸ்க்ரீன் போட்டு கொடுங்கன்னு கேட்குறியே, உனக்கெல்லாம் மூளை இருக்கா? அறிவு இருக்கா? எதனா இருக்கா உடம்புல? உனக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க பார்த்தியா மதுரை மக்கள், அதை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுடைய மூளை கூட உங்கள் எவனுக்கும் கிடையாது. மட்டமான மட்டி. நீங்கள் எல்லாரும் மாற்றம் வரும்னு உங்களை பெருசாக நினச்ச மக்களுக்கு நீங்கள் ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கீங்க. என்ன மாற்றத்தை கொடுத்துட்டீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், அசிங்கமாக இல்லை உங்களுக்கு?
சட்டசபையில பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கியா. எதிர்கட்சியிலேருந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அதற்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. அதுவும் இந்த பொக்லிங் வாயிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்கும் சொல்ற பதிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தைரியம் இருக்கா, அன்று நீங்கள் ஆட்சியில், அன்று அதான் தோந்துட்டாங்கல்ல, திமுகவும் தோந்துருச்சு அதிமுகவும் தோந்துச்சு, நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, அது என்ன தைரியம் இருக்கா, உனக்கு தைரியம் இருக்கா? கரூர்ல 40 பேர் 41 பேர் செத்த பண்ணி எங்க ஓடின, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எதுக்கு ஓடின, ட்விட் போட்டு எதுக்கு டெலீட் பண்ண, நீயே ஒரு தொடநடுங்கி தான் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கு? 3 கட்சி மாறி தான் நீங்க தாவேக்கா வந்திருக்க. திமுகல இருந்த, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்த, அதிமுகல பேசிட்டு இருந்த துணை பொதுச் செயலாளர் கொடுங்க நான் வந்து ஃபண்டிங் பண்றேன்னு அவங்க உள்ளேயே சேர்க்கல. அதுக்கப்புறமேட்டு டிவிகேக்கு ஜம்ப் ஆன பையன் தான் நீ வந்து இன்னைக்கு எல்லாரையும் வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்க. தயவு செய்து இனிமே சட்டமன்றத்துல மக்களுக்கு தேவையான அறிவார்ந்த விஷயங்களை பேசுங்க, குரல் கொடுங்க. இந்த மாதிரி பாத்ரூம்ல உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி அதை பண்றாரு இதை பண்றாருலாம் பேசாம எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விக்கு நியாயமான முறையில பதில் அளிச்சிங்கன்னா மக்கள் உங்களை வரவேற்பாங்க. இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றதை நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் பார்க்க தான் போறீங்க. நன்றி.